வணக்கம். நான் ஈரோடு தனுஷ். நான் தோட்டத்துக்கு போயிட்டுருக்கிற வழியில் ஒரு தோட்டத்தில் டிராக்டர் இறங்கி நின்றுட்டு இருந்தது சேத்துல. அங்கே போய் பார்க்குறப்ப எல்லோரும் அந்த டிராக்டர் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ ஏங்க டிஃப்ரென்ஷியல் லாக்குன்னு ஒன்று இருக்குமில்ல, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வெளியே எடுக்கலாம்ல அப்படின்னு கேட்டேன். அந்த வண்டியில் அதுக்கப்புறம் தான் டிஃப்ரென்ஷியல் லாக்குன்னே ஒன்று இல்லை. ஏங்க இந்த இடத்துல ஒரு பெடல் இருக்குமில்ல, அது என்ன பண்ணினீங்கன்னு கேட்டதுக்கு, வண்டி போயிட்டுருக்கிறப்ப யாராவது சைடில் ஏறி உட்கார்றவங்க பார்த்தீங்கன்னா கால் வச்சுட்டாங்கன்னா ஏதாவது வண்டிக்கு சில ப்ராப்ளம் ஆயிரும்னு சொல்லி அதை கழட்டி வச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது சில பேர் பெடலுக்கு அடியில் கட்டையை வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன், ஒரு சேஃப்டி லாக் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் இதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். டிஃப்ரென்ஷியல் லாக் பெடல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு மாடலில் இருக்குது. அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த சேஃப்டி லாக் நம்மளே டிசைன் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த டிஃப்ரென்ஷியல் லாக்கை யூஸ் பண்ணணுங்கிற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா சேஃப்டி லாக் எளிதாக கழட்டி வச்சுக்கலாம். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது மாடல் 1, மாடல் 2ன்னு 2 மாடலாக நான் வடிவமைச்சிருக்கேன். அதையும் பாருங்கள், ரெண்டுமே விலை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எனக்கு இது செய்கிறதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த ரெண்டுலேயும் எந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குது, மாடல் 1 ஆர் மாடல் 2ங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை டிராக்டர் வச்சிட்ருக்கிற விவசாயிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.